வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி டைரிஸ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். இப்போ கதைக்குள்ள போலாம் வாங்க. நல்லா காது கொடுத்து கேளுங்க. தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். முதல் விஷயம் அழுகைதான். ஏன்னா 1000க்கு மேற்பட்ட மக்கள்கள் பரிதாபமாக இறந்திருக்காங்க. இரண்டாவது விஷயம், அந்த இடத்தை இப்போ டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி வச்சிருக்காங்க. எப்படி சிட்டிசன் படத்துல அத்திப்பேட்டைன்னு ஒரு ஊரு மேப்ல காணாம போச்சோ, அதே மாதிரி நம்ம மேப்லயும் தனுஷ்கோடி காணாம போயிருக்கு. இப்போ நீங்களும் நானும் சில வருஷத்துக்கு பின்னாடி டைம் டிராவல் பண்ணி போலாம். 1964 டிசம்பர் மாசம் அன்னைக்கு நைட் தனுஷ்கோடியில என்ன நடந்தது? காலையில 10 மணிக்கு அவ்வளவு சந்தோஷமா அங்க இருக்கிற மக்கள் இருந்திருக்காங்க. கடலுக்கு நடுவுல அந்த ஊர் இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு கணவன் மனைவி 2 பேரு சரி நேரம் ஆயிடுச்சு, காலையில வேலைக்கு போகணும், போயிட்டு தூங்கலாம்னு சொல்றாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய புயல் உருவாகுது. எப்படின்னா 20 செகண்ட்ல அந்த தனுஷ்கோடிய கடந்துரும். அந்த வேகத்துல புயல் வந்துகிட்டு இருக்கு. ஒரு சராசரி மனுஷ அளவுக்கு கடலோட அலை அந்த தனுஷ்கோடிய கடக்க போகுது. அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற கணவன் மனைவிக்கு தெரியல நம்ம காலையில இருக்க மாட்டோம்னு. மனைவி தூக்கத்துல இருந்து கண் திறந்து பார்த்தா நம்ம ஏதோ கடலுக்குள்ள முழுகிட்டோம், நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் கைகளை பிடிச்சு அந்த அலையோட தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அலை அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஒரு பெரிய பாறையில தூக்கி போட்டிருக்கு. அந்த பாறைய கணவன் மனைவி புடிச்சுக்கிட்டு தண்ணி அவங்கள கீழே இழுக்காம அடுத்த நாள் காலையில வரைக்கும் புடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவி கண் திறந்து பார்க்கும்போது அவங்களோட அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, அப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பிணமா மண்ணுக்குள்ள படுத்திருக்காங்க. கணவன் மனைவி அப்புறம் சில ஊர்க்காரங்க தான் தப்பிச்சிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த ஊர் தகுதி இல்ல, நீங்க வேற இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சேஃபா அனுப்பிடுறாங்க. இதுல இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு இரவு புயல் வரும்போது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கரண்ட்டும் கட் ஆயிடுது. இருட்டுல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த தனுஷ்கோடி ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ ராமேஸ்வரம்ல இருந்து புறப்பட்ட ரயில் தனுஷ்கோடியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பாம்பன் பிரிட்ஜில அந்த பக்கமும் இந்த பக்கமும் கடல் மட்டும்தான். கடலுக்கு மேல இருக்கிற பிரிட்ஜில தான் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ட்ரெயின் சிக்னல் ஆஃப் ஆனதுனால ட்ரெயினை கடலுக்கு மேலேயே நிப்பாட்டிட்டாங்க. காற்று வீசுனதுனால ட்ரெயின்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் அந்த இதமான காற்றை வாங்கிட்டு இருந்தாங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் காற்று அதிகமா ஆகி புயலா மாறி உள்ள இருந்த பேசஞ்சர்ஸோட பொருட்கள்லாம் பறந்து கடலுக்குள்ள விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்குள்ள இருந்த 126 பேசஞ்சர்ஸும் கடலுக்குள்ள விழுந்து இறந்துடுறாங்க. அந்த பேசஞ்சர்ஸ்க்கே அந்த நிலைமைனா தனுஷ்கோடி கிராமத்துக்குள்ள இருந்த மக்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? தனுஷ்கோடி ஒரு குட்டி கிராமம், அழகான ஒரு ஊரு. ஆனா சில பேரு என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு கோஸ்ட் டவுன். புயல்ல இறந்த மக்களோட ஆவிதான் அங்க அலையுது. இடிஞ்சு போன சர்ச், இடிஞ்சு போன கோயில், இடிஞ்சு போன ஸ்கூல், செத்தாலும் இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற வாழ்ந்துகிட்டு இருக்கிற மீனவர்கள் எல்லாமே அங்க இன்னுமே இருக்கு. அடுத்த வீடியோல இதே மாதிரி மிஸ்ட்ரி கேஸோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.